என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா ஒண்ணு இருக்கா? என்னடா வாழ்க்கை குடிச்சு குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குற? ஊரு ஊம்பாரில எப்படி வரும்? என் அக்காவுக்கு சொன்னா சீதனமா கொடுத்துச்சு. என் அக்காவை கல்யாணம் பண்ணி நீ தான் தரணும் காசு. உக்கால வச்சு குடும்பத்துக்கு நீ தரணும். அக்காவுக்கு கூட வந்து வாழ்றதுக்கு துப்பு இல்ல. இன்னும் ஒரு மணி நேரத்துல எவனா நான் பாத்துக்கிறேன். ஓ வெளில வாயா இங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ பாட்டு உன்னோட விஷயத்துக்கு வந்து வீட்டுக்குள்ள தங்கிட்டு இருக்கிற. தண்ணிய போட்டு பாத்து அரைஞ்சுச்சுக்கோ காதுக்கு இதெல்லாம் போயிடும். உனக்கு என்ன அக்கா வாழைக்குதான் வந்து கட்டி கொடுத்த உனக்கு? உனக்கு என்ன வாழைக்குதான் கட்டி கொடுத்தா? என்னத்துக்கா கட்டி கொடுத்த உனக்கு? வீட்டுக்குள்ள இருக்கா இருக்க? நான் வாழைக்க முடியாது சொன்னேன். வீட்டுக்குள்ள இருக்கா இருக்கு? உள்ள உடம்புல உங்க அக்கா உட்காந்து ஆத்திரம் வந்துச்சுன்னா மரியாதை பேசுறோம். எதுக்கு இப்ப வந்து அக்காவை அனுப்பிச்சுட்டு எதுக்கடா அனுப்பிச்சுட்டாங்க அக்காவை? உங்க அக்கா என்ன குறைய ஒண்ணு இருக்கா? என்னடா வாழ்க்கை குடிச்சு குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குற? இப்ப நீ குடிக்க அக்காவை துரத்து விட்டு வீட்டுக்குள்ள போய் நினைக்கிறேன். வெளில போடணும் போல ஆள் கட்டிங்க போல. ஆள் கட்டிங்க என்ன உன்ன மாதிரி குடியேற போய் நினைச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டான். இந்த மாதிரி மாமன் சொல்லி நீலாம் ஆளு மேல அக்கா குடிக்கிறதுக்காக தொட்டி கட்டி கொடுத்துருக்கேன். அங்க பாரு அதெல்லாம் ஒரு தொட்டியாடாத குடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. மாமன்காரனை வந்து போடா வரான்னு சொல்லி பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். மாமன்காரனை போடா வரான்னு பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதை கொடுத்து பார்த்தா எங்க அக்காவே துரத்தி விட்டு இருக்க நீ. எனக்கு கோவம் வந்துச்சுக்கா தூக்கி காட்டி தொங்க விட்டுருவோம் பாத்துக்கோ. யார தொங்க விட்டா குடிச்சிட்டு இல்லைன்னா சாராயத்துல வந்து ஒரு நாளைக்கு பொழுதுக்கு வேலை செஞ்சு 1000 சாப்பிடல. நீ யாரு சொன்னா? எப்போ மாமா மாமான்னு சொல்லிதான் மரியாதை கொடுத்து கட்டி கொடுத்தா அக்காவை துரத்து விட்டதுக்கு அப்புறம் மாமா நான் சொல்ற கேளுமா ஊட்ட வைக்கிறான். நான் சொல்ற கேளுமா எங்க அக்காவை அடிச்சதுக்கு ஊடு இல்ல எங்க அக்காவும் இல்ல. எங்க அக்காவுக்கு நான் என்ன என் அக்காவை நான் பாத்துக்கிறேன். ஊடு என் பேர்ல இருக்கு. ஊடு உன் பேர்ல எப்படி வரும்? எங்க அக்காவுக்கு தானே சீக்கிரமா கொடுத்துச்சு. நாளைக்கே விக்கிறேன்டா. வெளில போ 10 லட்சம் ரூபாயா? யாரு விட்டு எடுத்தா யாரு விற்கிற? அதெல்லாம் ஒண்ணும் விற்க. இப்ப நான் வெளில போனோம். மாமான்னு சொல்லி மரியாதை அடிச்சு கூட அடிச்சு நான் வெளில போணுமா? எங்க அக்காவை எதுக்கு அமுச்சு விட்டா அதை சொல்லுமல்ல. எங்க அக்காவை முதல்ல என்ன பிடிக்கலன்னு போனா அது நான் பிடிக்கலன்டா அப்புறம் எதுக்கே வீடு உனக்கு? அப்புறம் நீ உள்ளவா? அப்புறம் 5 லட்சம் சாத்த போறேன். 5 லட்சம் ரூபாய் என் அக்காவை கல்யாணம் பண்ணி நீ தான் தரணும் காசு. உக்கால வச்சு குடும்பத்துக்கு நீ தரணும். என்னத்த குடும்பம் நடத்தி விட்டா? ஒரு புள்ள பூச்சி இருக்கா? விட்டு போடுவோம். 7-8 வருஷம் ஆகி போச்சு. ஒரு புள்ள பூச்சினா தண்ணியை போட்டு ஊரை சுத்திட்டு இருக்கு. நீ வந்து நியாயம் பேசுறன்ட்ட பஞ்சாயத்து அழைச்சிட்டு ஒரு 4 பேர் அழைச்சிட்டு வந்து பாரு. நீ பஞ்சாயத்து வச்சு பாரு. என்னால குறையா ஒன்னும் பேசலாம். நீ பேசின வரையும் போதும், வாழ்க்கை நடத்தின வரையும் போதும். எங்க அக்காவை வந்து நாங்க பாத்துக்கிறோம். வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் நாங்க. நான் எப்படி என்ன நீ வந்து உங்க அக்காவை கட்டிவ? நீ உங்க அக்காவை கட்டிவ? நீ சொல்லு. உங்க அக்காவை கட்டிவ? நீ எப்படி கட்டுவோம்? அப்புறம் எதுக்கு இந்த வார்த்தை எதுக்கு சொல்ற? வீட்டு விட்டு வெளில போகும்ல. நான் பாத்துக்கிறேன். என்னோட வீடு இது. எங்க அக்காவுக்கு சீதனமா கொடுத்தது. 6 வருஷமா வெளியில மாமான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். 6 வருஷமா கோல போட்டுருக்கியா? பாரு காலையில அடிச்சிட்டு வந்துருவியா? நீ காலையில அடி பேத்த 6 வருஷமா உட்காந்து அதுக்கு சரியா குட்டி எப்படி வரும்? புள்ள குட்டி எப்படி வரும்? என்னது சரியா போச்சு? 6 வருஷம் போடா வாடா நானும் பேசுவேன். போடா வாடான்னு அக்காவுக்கு கூட வந்து வாழ்றதுக்கு துப்பு இல்ல. அக்காவுக்கு ஒரு புள்ள குட்டி ஒண்ணு இல்லாம வந்து தண்ணி போட்டு வீட்டுக்குள்ள படுத்திருப்ப. நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்போம். என்ன தெரியுமா? உங்களுக்கு புள்ள ஊடு கொடுத்து இடம் கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாம் கொடுக்கணும். என்னத்த கொடுக்கணும்? அக்காயத்தை கொடுக்கணுமா? இந்த மாதிரி பேச்சு பேச்சு பாத்துக்கிறேன். யார வேணா போ பாத்துக்கிறேன். போ